வெல்கம் shakshicookinglifestyle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பனங்கிழங்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ சீசனாக இருக்குது, அந்த டைமில் வாங்கி நீங்கள் வந்து சாப்பிட்டு பயன்பெறுங்க. இப்போ 2 விதமான நம்ம வந்து பனங்கிழங்கு ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். பனங்கிழங்கு எப்படி வேக வைக்கிறதுன்றதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதாவது பனங்கிழங்கு எடுத்து தோலை உரித்து இதே போல் மேலேயும் கீழேயும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது வந்து பெரிய குக்கராக இருந்தால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்தளவு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு கொஞ்சம் மீடியமான சைஸ் கிழங்குனால நம்ம குக்கருக்குள்ளே இருக்கிற அளவுக்கு தான் நமக்கு அது இருக்குது. கொஞ்சமாக தான் நுனியில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. அதே போல் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்தாச்சு. நம்ம சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கேஸில் வச்சு 2-3 விசில் விட்டு இப்போ வந்து வேக வச்சு நம்ம எடுத்தாச்சு. இது தாங்க கிழங்கு வேக வைக்கிற முறை. கிழங்கு வேக வைக்கும்போது கண்டிப்பாக மஞ்சளும் நீங்கள் வந்து உப்பும் சேர்த்துக்கணும். ஏன்னா மஞ்சள் சேர்க்குற 2-3 நாள் நம்ம இருந்தாலும் அது கெட்டு போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவிச்ச பனங்கிழங்கு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஆவி பறக்குது. இப்போ நம்ம எல்லா பனங்கிழங்கையும் நம்ம இப்போ இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். இனி ஒரு பனங்கிழங்கு எடுத்து நான் வந்து 2ஆக உரிச்சு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்படி வந்து அந்த பனங்கிழங்கு வந்து நம்ம வந்து இப்படி லைட்டாக அந்த கை விட்டு அந்த லைட்டாக ஒரு நடுவில் ஒரு நீளமாக கோடு போல் இருக்கும். அதில் நீங்கள் லைட்டாக கை வச்சு இப்படி பிரிச்சிங்கனாலே அது ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். இது கொஞ்சம் சூடாக இருக்குது. நடுவில் இருக்கிற அந்த குருத்து போல் இருக்குங்க. இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு 2ஆக பிச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் நாராக இருக்கும். அதாவது பனங்கிழங்குனாலே நார்ச்சத்து ரொம்ப ஜாஸ்தியானது. ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே போல் சுகர் இருக்கிறவங்களும் இதை வந்து தயங்காமல் சாப்பிடலாம். இப்படி நார் எல்லாத்தையும் நம்ம வந்து பிச்சு எடுத்துட்டோன்னா அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப மாவு போல் செம்மையாக இருக்குங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது. குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் பிச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பனங்கிழங்கு அவிக்கிற முறையும் நம்ம வந்து பிக்கிற முறையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்தால பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு வந்து இப்போ 2 நாள் ஆகிடுச்சு. அடுத்த நாள் நம்ம வந்து இதை ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் அப்படி நினச்சிக்கலாம் சரி, இல்லை அன்னைக்கே பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரி, இதே போல் சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுக்கோங்க. அதே போல் இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக அடுத்தாலையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்த பிறகும் இப்படி பொடிசாக கட் பண்ணும்போதும் அதில் சின்னதாக நார் வருது. அதனால் இப்படி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் அடிக்கிறதுக்கு இந்த இப்படி பொடிசாக கட் பண்ணால் மட்டும்தான் சீக்கிரமாக அடிபடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே போல் எல்லா பீஸையும் இதே மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பனங்கிழங்க 2 சைஸாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஸ்வீட்டாகவும் ஒன்று காரமாகவும் ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஜார் அளவு நான் பனங்கிழங்கு சேர்த்தாச்சு. இப்போ இது கூட சேர்க்குற பொருள் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ஒரு பூண்டு, ஒரு பல் சேர்த்துருக்கேன். அதே போல் கொஞ்சமாக ஒரு 2 இன்ச்சு அளவு சுக்கு சேர்த்துருக்கிறேன். அதே போல் இந்த வத்தல் வந்து கொஞ்சம் நல்லா வாட்டி அதோட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்சியில் வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பூ போல் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம இதில் ஏற்கனவே உப்பு சேர்த்து அவிச்சிருக்கிறதுனால இதில் உப்பு சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைக்கூடோட மணமும் அந்த இதோட டேஸ்ட், அதாவது காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதில் இது ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தல மீதி இருக்கிற பனங்கிழங்க இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இதை ஏதாவது உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து கருப்பட்டி சேர்த்துருக்கேன். அதையும் அடித்து எடுத்தாச்சு. பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இதையும் நம்ம வந்து ஒரு பவுலில் நம்ம வந்து மாற்றி வச்சுருக்கலாம். அடுத்தல பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுக்க வேண்டாம். கொஞ்சமாக தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரது வரைக்கும் துருவி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்துக்கோங்க 2 டேபிள் ஸ்பூன் ஒவ்வொரு பவுலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயோட நம்ம அதை சாப்பிடும்போது இனிப்புக்கும் சரி காரத்துக்கும் சரி நல்லா தாங்க இருக்கும். உங்களுக்கு காரம் என்னன்னு தேவைன்னா நீங்கள் இன்னொரு மிளகானாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் சேர்த்துருக்குறோம் இல்லையா, கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து இந்த தேங்காய் எல்லா இடத்துலையும் பட்டு நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம இப்படி ஸ்பூன் வச்சு அப்படியேவும் சாப்பிடலாம். அப்படி இல்லை உருண்டை பிடிச்சி சாப்பிட்றதுனாலும் குழந்தைங்களுக்கு உருண்டை பிடிச்சனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம சாப்பிடும்போது எங்கே நாசியில் ஏறிடுமோ அந்த பயம் எதுவுமே வேண்டாம். ஏன்னா லைட்டாக ஈரப்பதத்தோடு இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நமக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்தல நம்ம வந்து இனிப்பு பனங்கிழங்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம அடித்து வச்சுருக்கிறோம். அதை இன்னொரு பவுலில் நம்ம அந்த பவுலில் சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு வச்சுட்டு என்ன செய்யலான்னு செய்கிறவங்க இதே போல் செய்து சாப்பிடுங்க. வயதானவங்களுக்கு வர பல்லில்லாதவங்க வர இதை வந்து விரும்பி சாப்பிட்லாங்க.
அதே போல் இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறனால நாசில் ஏறிடும்ன்ற பயம் வேண்டாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்த்தியான ஆரோக்கியமான ரெசிபி ரெடி.